நிறைய அப்பா மக்கள் பிள்ளைகளுக்கு 7 ஆரம்பிச்சு பேர் வைப்பாங்க. எங்க தலைமுறை எல்லாம் அப்படி கிடையாது. 85 வாங்கிருக்கியாடா கண்ணு, வெரி குட். அப்படி எந்த வீட்லயே நடக்குது எனக்கு தெரியல. என் பிள்ளை ஏன் நடு ஸ்டேஜ்ல நிக்கல, ஓரமா ஏன் நிக்க வச்சீங்க? என் பிள்ளைனா இலக்காரமா உங்களுக்கு? என்னுடைய மகள் எவ்வளவு, என்னுடைய மகன் எவ்வளவு பெரிய ஆள் பாரு. இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை வருகிறது என்றால், எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கான், எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் என்பது அல்ல பிரச்சனை. சில பள்ளிக்கூடங்களில் +2ல அவங்க நல்ல மார்க் வாங்க வைக்கணும்ன்றதுக்காக பிராய்லர் கோழிகளை போல அடைத்து வைத்திருக்கிறார். எல்லா பிள்ளையும் என்ஜினியர் ஆகணும் என்பது கிடையாது. எந்த இடத்துலயும் பின்தங்கிடாத, முன்னாடி போ, முன்னாடி போ, ஃபர்ஸ்ட் ஆயிரு. நிறைய அப்பா மக்கள் பிள்ளைகளுக்கு 7 ஆரம்பிச்சு பேர் வைப்பாங்க. உண்டா இல்லையாங்க? நிறைய அப்பா அம்மா. இப்ப எங்க தலைமுறை எல்லாம் அப்படி கிடையாது. ஜெயலட்சுமி, சந்தானலட்சுமி, இந்த பேர்லாம் ரொம்ப காமன். எஸ்ல போய் பேர் வைக்கலாமா அப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸ். ஆனா இப்ப இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாம் சில அப்பா அம்மா 1 போடாம 2 போடுது. அதிரான்னு பேர் இருந்தா ADHIR கிடையாது, AADHIR. நான் கூட கேட்டேன், ஏமா 2 போடுற? ஏன்னா வகுப்புல முதல் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் தான் இருக்கணுமா, பேர்ல கூட பின்தங்கிட கூடாதும். இந்த மனநிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க, பிள்ளைகள்கிட்ட கான்ஸ்டன்டா பையன் வந்து சொல்றான், அம்மா நான் பிசிக்ஸ்ல 85 வாங்கியிருக்கேன்மா. உடனே அநேக வீடுகள்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 85 வாங்கியிருக்கியாடா கண்ணு, வெரி குட். அப்படி எந்த வீட்லயே நடக்குது எனக்கு தெரியல. மொத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்கும் சொல்லுங்க சும்மா. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்க இருக்க எனக்கு போய் சேர்றேன்னு தெரியல. பல வீடுகள்ல முதல் கேள்வி எனக்கு 85 வாங்கியிருக்கியா, குட், யூ கேன் டூ பெட்டர். அடுத்த தடவை இதை கூட அப்படியே சொல்லுவாங்க. முதல் கேள்வி என்ன? நீ 85 சரி, உன் கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாள் உமா மகேஸ்வரி, அவ எவ்வளவு மார்க்கு? இந்த பையன் வந்து உடனே மூஞ்சி வச்சுட்டு, அவளுக்கு வேற என்ன வேலை, எப்ப பாரு 95 வாங்குறா. அது பிள்ளை, நீ பிள்ளையா? அதுதான் பிள்ளை. இப்படித்தான் பிள்ளைகளோடு நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸே இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப ஆனுவல் டே நடந்ததுங்க, உங்க ஸ்கூல்ல பத்தி எனக்கு தெரியாது, சென்னையில இருக்கிற பள்ளிகளை வச்சு சொல்றேன். உடனே ஆனுவல் டேக்காக போட்ட உடனேயே ஒரு 5-6 அம்மா கிளம்பி வந்துரும். கிளம்பி வந்து என் பிள்ளை ஏன் சேர்க்கல, எதனால் என் பிள்ளையை நீங்கள் சேர்க்கவில்லை? உடனே அந்த டீச்சர் வேற வழியிலமா சேர்த்துக்கிறோம் சொல்லி ஒண்ணு போடுறாங்க. அப்பவாது மகிழ்ச்சி அடைமா, அப்பவும் கிடையாது. என் பிள்ளை ஏன் நடு ஸ்டேஜ்ல நிக்கல, ஓரமா ஏன் நிக்க வச்சீங்க? என் பிள்ளைனா இலக்காரமா உங்களுக்கு? இல்ல பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு தூரம் பசங்களோட சேர்ந்து படிப்பது அவசியமானு எனக்கு தெரியலங்க. இந்த பள்ளியில அப்படி எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கூடவே எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு. தண்ணியை தெளிச்சு எழுப்பி, என்னம்மா என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு அந்த அம்மாவுடைய மகள் +2 எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ், என் மகளுக்கு என்ன சால்ட் வந்ததோ இது மயக்கமா வந்துருச்சு. இது மயக்கமா வந்துன்னா மகளுக்கு காப்பர் சல்பேட் வருமா? காப்பர் சல்பேட் தான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற சால்ட், அப்படி வருமா? எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. நான் சொன்னேன் முன்னாடியே, பிகாஸ் ஐ எம் அ ஒர்க்கிங் மதர், எல்லா நாளும் பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு நாள் மட்டும் போயிருந்தேன். என் முதல் மகள் அப்ப 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருந்தா. அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. நான் போயிட்டேன். ஆனா அன்னைக்கு பேங்க் லீவு, பட் ஸ்கூல் வாஸ் ஒர்க்கிங். அதனால நம்ம கூட்டிட்டு வரலாம். அது ஒரு நல்ல அனுபவம் இல்ல? நம்ம போய் நின்று பிள்ளை ஓடி வந்து நம்ம முகத்தை பார்த்தோன்னா அப்படியே பளிச்சுன்னு சிரிக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால நான் போய் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துல நிறைய அதர் மதர்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னும் இப்ப பெல் அடிக்க போகுது. அப்ப ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மா, எல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளோட அம்மாக்கள். ஒரு அம்மா இன்னொரு அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஏய் சாப்டர் 7 5Cக்கு என்னப்பா ஆன்சர்? உடனே இன்னொரு அம்மா சொல்றது 18% பா. இன்னொரு அம்மா, நோ நோ இட் இஸ் நாட் 18, இட் இஸ் 19%. எனக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுது. ஏன்னா லீவ் அலோன் ஆன்சர் டு 5C சாப்டர் 7 என்னன்னு எனக்கு தெரியல.
உடனே நானே என்னை பார்த்து, நீ ஒரு மோசமான தாய், உன் பிள்ளையினுடைய படிப்பில் உனக்கு அக்கறையே இல்லை, எனக்குள்ள நானே. பட் இப்ப என்னுடைய மகள் பள்ளி படிப்பை முடிச்சு, கல்லூரி படிப்பை முடிச்சு, இப்ப ஷீ இஸ் a chartered accountant. நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு சாப்டர் 7 ஆன்சர் டு 5 தெரியாததுனால என்னுடைய மகளினுடைய கல்வி எந்த விதத்திலும் குறையவும் இல்லை, உயரவும் இல்லை. அப்ப ஏன் ஐம் சாரி டு சே, பட் மோர் தென் ஃபாதர்ஸ், அம்மாக்கள் அவங்களுக்கு எதையோ ஒண்ணு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய மகள் எவ்வளவு, என்னுடைய மகன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை வருகிறது என்றால், அந்த குழந்தைகளுக்கு தன் காலில் தானே நிற்கிற உறுதி என்பது போக போக குறைந்து கொண்டு, எல்லாம் எங்க அம்மா பார்த்துப்பாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு டீச்சர் இப்பெல்லாம் எந்த டீச்சரை அடிக்க கூடாது, மாண்டிசரியில அந்த வழக்கமே கிடையாது. இங்க மாத்திரம் இல்ல, எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் அடிக்கவே கூடாது. ஆனா ஒரு டீச்சர் ஒரு பையன்ட்ட ஏதோ சொல்லிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்கிறத நான் கடைசியில சொல்றேன். ஏதோ சொல்லிருக்காங்க, உடனே பையன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கான். ஒண்ணும் செய்யல, தப்பா எதுவும் செய்யல, ஒரு லெட்டர் எழுதிட்டு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான். அந்த லெட்டர் அம்மா எடுத்து பார்க்குது, ஆசிரியர் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி விட்டார். அவ்வளவுதான், வீடு முழுக்க கிளம்பி பையனை தேடி, பையன் அங்க உட்கார்ந்து இருக்கான். ஐயோ, ஆசிரியர் மன உளைச்சல் ஏற்பட, கிளம்பு ஸ்கூலுக்கு போலாம். உடனே அம்மா, அப்பா, எதிர்த்த வீட்டு ஆயா, பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அந்த டீச்சர் பயந்து யோசிச்சு பாக்குறாங்க, நான் மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி சொன்னதாவே டீச்சருக்கு ஞாபகம் இல்ல. அப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி டீச்சர் என்னடா சொன்னாங்க, படின்றாங்க. என்ன படின்னு சொன்னாலே மன உளைச்சல் வந்துருது. அப்ப நாமெல்லாம் வாங்கின அடிக்கெல்லாம் என்ன கணக்குன்னே எனக்கு தெரியல. நாங்களும் செம்ம பெடல் எடுப்பாங்க டீச்சர்ஸ், முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடுறது மண்ணில் முட்டி போடணுன்றதுக்காக நாங்களே மண்ணை எடுத்துட்டு நாங்களே அது மேல முட்டி போடணும். அப்படிலாம் நாங்க பண்ணிருக்கோம். ஆனா பெற்றோர்கள் அந்த அளவு தாங்களே அந்த கல்வியில ஈடுபடணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப இப்படி ஒரு சூழலை நாம் ஏன் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்? இப்ப கம்பாரிசன் என்பதை பெற்றோர்கள் மிக அதிகமாக செய்கிற தலைமுறை இந்த தலைமுறை தான். ரொம்ப ஒப்பிடல். இப்ப அவன் என்ஜினியரிங்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கான், எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் என்பது அல்ல பிரச்சனை. இப்ப இந்த அம்மாவுடைய நாத்தனார் மகளும் அதே +2 மார்க் வாங்கியிருக்குன்னா, அது எவ்வளவு வாங்கியிருக்கு, நீ எவ்வளவு வாங்கியிருக்கு, இந்த ஒப்பிடல் தான். பக்கத்து வீட்டுல இருக்கானே, அவன் பேர் ஏதாவது வச்சுக்கங்களேன், ஒரு முரளி ஏதாவது வச்சுக்க, பக்கத்து வீட்டு முரளி எவ்வளவு மார்க் வாங்குறான், அவன் தான் பையன், நீ ஏன் மார்க் வாங்க மாட்டேன்ற, நீ பையனே இல்லை என்று பெற்றோர்கள் சொல்லுவது எந்த தைரியத்தால்? ஒரே தைரியம் தான். அந்த குழந்தை எந்திரிச்சு அப்பாவை பார்த்து, பக்கத்து வீட்டு முரளியோட அப்பா என்ன சம்பளம் வாங்குறாரு, நீ என்ன சம்பளம் வாங்குறான்னு கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்தால் தான். அதனால்தான் ஒரு கவிஞர் சொன்னார், ரோஜாவை மல்லிகையோடு அல்ல, ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள் என்று ஒரு கவிஞர் சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனியான அழகு உண்டு, தனித்தனியான வாசம் உண்டு, தனித்தனியான மலர்ச்சி உண்டு. கடவுள் அந்த பூவை ஏன் படைத்திருக்கிறார் என்பது கடவுளுக்கும் அந்த பூவுக்கும் இருக்கிற ஒப்பந்தம். பெற்றோர்களான நாம் இடையிலே புகுந்து புது ஒப்பந்தங்களை போடவே முடியாது. அப்ப இந்த சூழலில் சில சமயம் அக்னி மாதிரி பெற்றோர்களினுடைய, அது கோபம் கூட சொல்ல மாட்டேன், ஆங்ஸைட்டி, நம்ம பிள்ளை நல்லா வந்துடணும்ன்ற ஒரு ஆங்ஸைட்டி, அது அனல் காற்று மாதிரி வீசுகிற போது அந்த பிஞ்சுகள் கருகி விடுகின்றன. இப்போ பெற்றோர்களுக்கு இடையிலேயே இப்படி ஒரு பியர் பிரஷரும் போராட்டமும் இருந்தால், பள்ளிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட பியர் பிரஷரும் போராட்டமும் இருக்கும். ஒரு பள்ளியை இன்னொரு பள்ளி முந்த வேண்டும், எவ்வளவு பெரிய வேகம், எவ்வளவு முன்னெடுப்பு. இந்த பிள்ளைகளை சில பள்ளிக்கூடங்களில் +2 அவங்க நல்ல மார்க் வாங்க வைக்கணும்ன்றதுக்காக பிராய்லர் கோழிகளை போல அடைத்து வைத்திருக்கிறார். உண்மையில பிராய்லர் கோழியை அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்திருக்கீங்கல்ல, பிள்ளைகளை அப்படி அடைத்து வைத்திருக்கிறார். டைம் டேபிள் கொடுத்து காலையில 6ல இருந்து 8:30 மட்டும் படிக்கணும், நீ 8:30க்கு தயாரே 9க்கு ஸ்கூலுக்கு வரணும், 9ல இருந்து 2:30 மணி மட்டும் ஸ்கூலு, இங்க திரும்பி போன உடனே 3:15 மணில இருந்து 6:15 மணி வரை படிக்கணும். எப்படி முடியுது? they are not robots, அதுவும் ஒரு மனித உயிர் தானே. அப்போ மாண்டிசரி மாதிரியான கல்வி அமைப்புகள் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், எல்லா பிள்ளையும் என்ஜினியர் ஆகணும் என்பது கிடையாது.
உங்களுக்கு யார் சொன்னது என்ஜினியரா இருக்கிறவன் தான் உயிரோட இருப்பான் இந்த உலகத்துல? யார் சொன்னது? நீ இப்ப டாக்டர் ஆனாதான் இந்த உலகத்தில் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை. யார் சொன்னது? ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் நேச்சுரலான ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை அடையாளம் காட்டுவதற்கு பள்ளியால் தான் முடியும், பெற்றோர்களால் கூட அது முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாசம் என்பது மிக அதிகமானது. என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டான். எந்த அம்மாவை கேட்டு பாருங்க, ஒரு 16-17 வயசுல மகன் இருக்கிற எந்த அம்மா வேணா கேட்டு பாருங்க, என் பையன் செய்யவே மாட்டான். பக்கத்துல கூட திரியுது இல்ல, எல்லாம் அதுதான் சொல்ல. கூட திரியுதோட அம்மாவும் அதே தான் சொல்லும். உண்மையில நம்முடைய பிள்ளைகள் டீனேஜுக்கு வரும்போது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, டு ஐ நோ மை சன், டு ஐ நோ மை டாட்டர் என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். என் மகன் யார் என்று எனக்கு தெரியுமா, என் மகள் யார் என்று எனக்கு தெரியுமா? ஏன்னா நம்முடைய மன பிம்பங்களில் அவர்கள் சிறு குழந்தைகளாகவே வாழ்கிறார்கள். 60 வயசாகி அம்மாவுக்கு 82 வயசானா அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையங்குது. அவரே தாத்தா வைத்தார் இப்போ. ஆனா நம்முடைய மனத்தில் நம்முடைய பிள்ளைகள் சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.